அடுத்தவர் நடந்த பாதையை தேடாதே, நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை. அனைவருக்கும் வணக்கம். இது உங்களோட மை டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வழக்கம் போல் எதுவும் பாடத்தை பற்றி பார்க்க போகிறதில்ல, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 51 வயசில் கவர்மெண்ட் ஜாப் வாங்கியிருக்காங்க ஒரு அம்மா. குரூப் 4 எக்ஸாம் எழுதி போஸ்டிங் வாங்கியிருக்காங்க, டைப்பிஸ்ட் போஸ்ட்டு. அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களோட பேர் சீதாம்மா. அவங்களோட சொந்த ஊர் மதுரை மாவட்டம் பேரையூர். அவங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்காங்க. எப்படி இந்த ஆசை அவங்களுக்கு வந்துச்சான் அப்படின்னா, பொதுவாகவே அவங்கக்கிட்ட கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கும்போது டைப்பிஸ்ட்டுக்கு டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக அவங்க இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் படிப்பாங்களாம். படிக்கும்போது நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணோன்னே வந்து ஸ்வீட் கொடுப்பாங்களாம், இந்த மாதிரி பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அவங்களுக்கு. ஸோ அதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. அவங்க கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் டைப்ரைட்டிங் படிச்சிருக்காங்க. டைப்ரைட்டிங் படிக்கும்போது அவங்களோட வயது 40. அதுக்கப்புறமா 2011ஆம் ஆண்டு தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக முழு மூச்சில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2011 அந்த காலகட்டத்தில் கொஸ்டின் வந்து இந்தளவுக்கு டஃப்னஸ் இருக்காது, அதே மாதிரி இந்தளவுக்கு பெரிய காம்படிஷனும் இருக்காது. ஸோ ஓரளவு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் அவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க, சரி கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும், நம்ம படிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷனுக்கு வந்து படிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் அவங்க சக்ஸஸ் ஆகலை. அவங்களுக்கு மறுபடியும் தோல்வி தான் கிடச்சிருக்கு. 12க்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் வந்து கொஞ்சம் கொஸ்டின் பேட்டர்ன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது வேறு லெவலில் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. அப்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமேல் படிக்க முடியாது, இனிமேல் படித்து பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். முன்னாடியாவது கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, இப்போது கொஸ்டின் ஈஸியாக கிடையாது. அதேமாதிரி முன்னாடி காம்படிஷன் முன்னாடி இருந்ததை விட இப்போ பல மடங்கு காம்படிஷன் அதிகமாக இருக்குது. இனிமேல் ஜெயிக்கிறதெல்லாம் வந்து பெரிய ரிஸ்க்கு, நீங்கள் வந்து அதை விட்டுருங்க, அவங்க வேலையை பாருங்கள், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு, சரி எடுத்த காரியத்தை கண்டிப்பாக வெற்றியாக முடிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து அவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு அவங்க வீட்டுக்காரங்களும் முழு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒவ்வொரு டைமும் எக்ஸாம் எழுதும்போதும் எழுதிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் வச்சு செக் பண்ணுவாங்களாம், நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம், இன்னும் என்னென்ன படிக்காமல் எந்த டாப்பிக்கை விட்டுருக்கோம், எது முக்கியமாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க மறுபடியும் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் நல்லா எழுத ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 8 வருடங்களாக கஷ்டப்பட்டு அவங்க இந்த போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. அவங்க எக்ஸாம் எழுதும்போது 140 கொஸ்டின் போட்டுருவாங்களாம். அந்த வருஷம் வந்து கட் ஆஃப் 160 போயிருமா. அதே மாதிரி ஒரு வருஷம் 160 போட்டிருக்காங்க, அந்த வருஷம் கட் ஆஃப் 180 போயிடும். இப்படி பலவிதமாக அவங்களோட கஷ்டத்துக்கு அப்புறமா தான் அவங்க இந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. அவங்க சொன்னாங்களாம், அவங்க படிக்க ஆரம்பிக்கும்போது அவங்க பிள்ளைங்க வந்து ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அவங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு வரும்போது அவங்க இப்போ பிள்ளைங்கள்லாம் இங்கே காலேஜ் போயிட்டாங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த வயசில் தன்னோட குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு, தன்னோட பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு, தன்னுடைய அந்த இன்ஸ்டியூட்டையும் கவனிச்சிக்கிட்டு படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க உண்மையாகவே எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். குடும்பத்தை வச்சுக்கிட்டு படிக்க முடியாது, பிள்ளைங்க இருந்தால் படிக்க முடியாது, வேலைக்கு போயிட்டு இருந்தால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரே ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா, அது அந்த அம்மாவோட வெற்றி தான் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 20 வயசு 25 வயசு பசங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும்போதே ஊர்க்காரங்க சொந்தக்காரங்கெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம் நெகட்டிவ் தாட் தான். உன்னால் முடியாது, இத்தனை பேர் எழுதுகிறாங்க, உன்னால் பாஸ் பண்ண முடியாது, எதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்குற, இந்த மாதிரி விஷயந்தான். அது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஊருக்குள்ளே அவங்க பண்ணுற எகத்தாளம் கிண்டல் இதுக்கெல்லாம் வந்து குறைச்சலே இருக்காது. அப்போது சாதாரணமாக ஒரு வாலிப பையங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனையை விட அவங்களோட வயசுக்கு அவங்கள என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த வயசில் இந்த பசங்க கூட போட்டி போட்டு படிக்கிறியா, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதையெல்லாம் தாண்டி அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு உண்மையிலே அவங்களோட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான். அவங்க மூலமாக அவங்கள மாதிரி ஒரு சாதாரணப்பட்டவங்க இந்த மாதிரி வேலைக்கு போகும்போது ஏன் நம்மளால் முடியாது? கண்டிப்பாக எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அவங்கள மாதிரி நம்மளும் ஒரு நாள் அச்சீவ் பண்ண போகிறோம், கவர்மெண்ட் ஜாபுக்கு போக போகிறோம். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் இன்ஸ்பிரேஷன் வந்து எங்கேயோ நம்ம வெளிநாட்டில் போயோ அல்லது பெரிய கிரிக்கெட் வீரரோ பார்த்தா இன்ஸ்பயர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக இந்த அம்மா ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அவங்கள ஃபாலோ பண்ணாலே போதும். அவங்களோட விடாமுயற்சியை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னாலே கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம். நமக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை இருக்கும், அதை எப்பவும் விட்டுறாதீங்க. யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காதீங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் அப்படியே மாற்றி பேசுவாங்க.
ஸோ நம்ம வெற்றியை மட்டும்தான் நினைக்கணும். அதை நோக்கி தொடர்ந்து பயணித்து கொண்டே இருங்க. கண்டிப்பாக வெற்றி உங்களை தேடி வரும். நன்றி.